வணக்கம் நண்பர்களே, நாளை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்ற டாப்பிக்கில் வரக்கூடிய இந்தியன் பெயிண்டிங்ஸ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியன் பெயிண்டிங்ஸில் சில பெயிண்டிங்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. ஓவியம் அப்படின்றது ஒரு சிறந்த கலை. மனிதர்கள் நாடோடிகளாக வாழ்ந்த காலத்துலேயும் குகைகளில் ஓவியங்களை வரைஞ்சாங்க. ப்ரீஹிஸ்டாரிக், அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதர்கள் வரைஞ்ச ஓவியங்கள், சில ஓவியங்கள் இந்தியாவில் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிம்பேத்கா கேவ்ஸ், மத்திய பிரதேசில் உள்ள பிம்பேத்கா கேவ்ஸ், நர்சிங்கார்க், மகாராஷ்டிராவில் நர்சிங்கார்க், இந்த ரெண்டு இடத்துலையும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்துடைய ஓவியங்கள் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற ஹரப்பன் நாகரிகத்தில் ஹரப்பன் சீல்ஸ், அங்கேயும் சில ஓவியங்களும் பெயிண்டிங்ஸும் டிராயிங்ஸும் கிடச்சிருக்கு. ஓவியங்களை 3 வகையாக பிரிக்கிறாங்க. லெப்பா சித்ராஸ், லெக்கா சித்ராஸ், துலி சித்ராஸ் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. இதில் லெப்பா சித்ராஸ் அப்படின்றது ஃபோக்லோர் பெயிண்டிங்ஸ் சார்ந்தது. லெக்கா சித்ராஸ் அப்படின்றது டெக்ஸ்டைலில் வரையக்கூடிய டிராயிங்ஸு. துலி சித்ராஸ் அப்படின்றது ஃப்ளோரில் வரையக்கூடிய ஓவியங்கள். ஓவியங்களை பற்றி நமக்கு ரிட்டனாக கிடைக்கக்கூடிய குறிப்புகள் எங்கே ஃபஸ்ட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விநாயக பிடகா, புத்த மதத்தை சேர்ந்த விநாயக பிடகாவில் தான் கிடைக்குது. 4th century 3rd century BCயில் எழுதப்பட்ட இந்த புத்தகத்தில் தான் ஓவியங்களை பற்றி குறிப்புகள் கிடைக்குது. அதுக்கடுத்து முத்ர ரக்ஷஷா, இந்த புத்தகத்தில் 5ஆம் நூற்றாண்டு, கிபி 5ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இந்த புக்கில் பெயிண்டிங்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. வாட்சாயனா 6th century சியில் வாழ்ந்த வாட்சாயனா அவரோட காமசூத்ரா புக்கில் 64 ஆயக்கலைகள் 64ல் ஓவியமும் ஒன்று அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. விஷ்ணு தர்மோட்டனா புராணா அப்படின்றது 7th centuryயில் எழுதப்பட்ட ஒரு நூல். அதில் ஒரு பெயிண்டிங்ஸுக்கு 6 வகையான ஆர்கான்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த 6 வகையான ஆர்கான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரூபபேதா, அதாவது வெரைட்டி ஆஃப் ஃபார்ம், பிராமணா, அதாவது ப்ரொப்போர்ஷன் இருக்கணும், பாவா, எமோஷன்ஸ் இருக்கணும், லாவண்யா யோஜனம், லஸ்டர் ஆர் பியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சதுஷ்யா, ரிசம்பலன்ஸ் டு த அவுட் சைட் வேர்ல்டு, வர்ணிகபாங்கா, கலர் கம்பைனிங் அண்ட் ஷேட் மிக்சிங். இந்த 6 வகையான ஆர்கன்ஸு இருந்துச்சு அப்படின்னா தான் அது ஒரு பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அஜந்தா கேவ்ஸில் குப்தா பீரியடில் வரையப்பட்ட பல ஓவியங்கள் கிடச்சிருக்கு. இந்த ஓவியங்களை பெரும்பாலும் அனிமல்ஸ், பேர்ட்ஸு, ட்ரீஸு, ஃப்ளார்ஸு, ஹியூமன் ஃபிகர்ஸு, ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஜாதகாஸ், ஜாதக கதைகள், புத்தரோட ஜாதக கதைகள், அதில் அதை ஓரியன்டாக வரையப்பட்டிருக்கு. கேவ் நம்பர் 9ல் புத்திஸ்ட் மாங்க் ஸ்தூப்பாவை நோக்கி போகிற மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க.
கேவ் நம்பர் 10ல் வந்து ஜாதகா ஸ்டோரிஸ் வரைஞ்சிருக்காங்க. நேச்சுரல் கலர்ஸ் தான், பெரும்பாலுமே நேச்சுரல் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பாக் கேவ்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்திஸ்ட் பெயிண்டிங்ஸ் 6th century to 9th centuryயில் வரையப்பட்ட புத்திஸ்ட் பெயிண்டிங்ஸ் கிடைக்கிது. அது இல்லாமல் வேறு எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா பதாமி கேவ்ஸ், டெம்பிள்ஸ் ஆஃப் காஞ்சி, சித்தன்னவாசல், கைலாசா அண்ட் ஜெயின் கேவ்ஸ் அட் எல்லோரா, இங்கே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பண்டைய காலங்களுடைய ஓவியங்கள் கிடச்சிருக்கு. தமிழ்நாட்டில் பிரகதீஸ்வரர் டெம்பிள், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் டெம்பிளில் வரையப்பட்ட ஓவியங்கள் தீம் எபிக்ஸ் அண்ட் மித்தாலஜியிலேருந்து வரையப்பட்ட ஓவியங்கள் இருக்குது. பாலா கிங்டமில் வரையப்பட்ட ஓவியங்கள் பெங்கால், பீகார், ஒடிஷா இந்த பகுதிகளில் பாலா கிங்டம் ரூல் பண்ணுறப்ப வரையப்பட்ட ஓவியங்கள் கிடச்சிருக்கு. இந்த ஓவியங்கள் மினியேச்சர் பெயிண்டிங்ஸாக இருக்குது. மினியேச்சர் பெயிண்டிங்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அது வந்து எப்படின்னா பெரிஷபிள் மெட்டீரியல்ஸில் சின்ன சின்ன இலைகளில் வரையக்கூடிய படங்களாக தான் இருக்கும். புத்திஸ்ட்டு, ஜெயினு, ஹிந்து மேனஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே பாம் லீவ்ஸில் வரைஞ்சிருந்துருக்காங்க. மிடிவல் டைமில் இது எப்படி அப்படியே டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மிடிவல் பீரியடில் அரேபியர்களும் சுல்தானியர்களும் உள்ளே வரப்போ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸும் பெர்ஷியன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸும் சுல்தானியர்களோட இன்ஃப்ளூயன்ஸும் நம்மளோட பெயிண்டிங்ஸ்லேயும் மாறுது. டெல்லி சுல்தானேட் பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா ராயல் பேலசஸில், சேம்பர்ஸில், மாஸ்க்ஸில் இது எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா பெர்சியன் அரேபிக் இன்ஃப்ளூயன்ஸோட இந்தியன் பெயிண்டிங்ஸ் இருக்குது. அலாவுதீன் கில்ஜி காலத்தில் முரல் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் வந்து கிளாத்லேயே வரைய ஆரம்பிச்சிருக்காங்க. முரல் பெயிண்டிங்ஸ் என்ன, மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் என்ன அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். 14th century 15th century இந்த டைத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங்ஸ் வந்து மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் தான் ரொம்ப அதிகமாக டெவலப் ஆக ஆரம்பிக்குது. குஜராத், ராஜஸ்தான், சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் இந்தியா ரீஜன்லலாம் இந்த பெயிண்டிங்ஸ் வந்து அதிகமாக வரையப்படுது. ஜெயின் மெர்ச்சன்ட்ஸ் வந்து பல பகுதிகளுக்கும் வாணிபத்துக்காக போகிறாங்க. அவங்க போகிற பகுதி எல்லாத்துக்குமே வந்து இந்த ஓவியங்கள் வந்து பேட்டர்னைஸ் பண்ணுறாங்க. மண்டு, மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய மண்டு, உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஜான்பூர், பெங்கால், இது மூணுமே வந்து இந்த மிடிவல் டயத்தில் பெயிண்டிங்ஸுக்கு மிகப்பெரிய சென்டர்ஸாக இருந்திருக்கு இந்தியாவில். 16th centuryயில் பெர்சியன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மால்வா, பெங்கால், டெல்லி, ஜான்பூர், குஜராத், டெக்கான் இந்த பகுதி எல்லாமே வந்து பெர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருக்குது. வெஸ்டர்ன் இந்தியா வந்து முன்னே சொன்ன மாதிரி ஜெயின் கம்யூனிட்டி வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தீர்த்தங்கரசோட சாதனைகளை வந்து அவங்களோட வாழ்க்கை வரலாறுகளையும் சாதனைகளையும் ஓவியங்களாக வரைஞ்சி பல இடங்களுக்கும் கொண்டு போகிறாங்க. முகல்ஸ் பீரியடில், அக்பர் பீரியடில் வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ், அக்பர் வந்து ஒரு ரிவல்யூஷனரி சேஞ்சஸ் வந்து பெயிண்டிங்ஸில் கொண்டு வராரு. பாபர்நாமா, அக்பர்நாமா இந்த மாதிரி அவங்களோட சுயசரிதை புத்தகங்கள்லையுமே அதிகமான இல்லஸ்ட்ரேஷன்ஸ், பியூட்டிஃபுல் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஹாங்கீர் பீரியடில் தான் பெயிண்டிங்ஸ் வந்து ஒரு ஜெனித், அதாவது உச்சநிலை அடைஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மன்சூர், பிசந்தாஸ், மனோகர் இவங்க எல்லாமே ஃபேமஸ் பெயிண்டர்ஸ், அந்த பீரியடில் இருந்த ஃபேமஸ் பெயிண்டர்ஸாக இருக்காங்க. சரி, பெயிண்டிங்ஸில் 2 வகையாக பிரிக்கலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முரல் பெயிண்டிங்ஸ், மினியேச்சர் பெயிண்டிங்ஸ். முரல் பெயிண்டிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான் ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பெயிண்டிங்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடியது. இது எங்கே வரைகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வால்ஸு, ராக் சர்ஃபேஸு, ரூஃபு, சைட்ஸு இதில் எல்லாத்துலேயுமே வரையக்கூடியது. குகைகளில் வரைகிறது, கோயில்களில் பக்கங்களில் வரைகிறது, இது எல்லாமே தான் முரல் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் மேக்ஸிமம் எது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்து காட்ஸும் இந்து கடவுள்களை பற்றியும், செமி டிவைன் பீயிங்ஸ் லைக் கின்னார்ஸ், அப்சராஸ், அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களும், ப்ளஸ் வந்து ஃப்ளாரா, ஃபானா இது எல்லாமே வந்து பெயிண்டிங்ஸில் இருக்கும். இது வந்து பெரும்பாலும் அந்த கால மக்களோட வாழ்க்கை நிலையை காட்டக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஃபேமஸ் முரல் பெயிண்டிங்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம முன்னே சொன்ன மாதிரி அஜந்தா, எல்லோரா கேவ்ஸில் தான் வந்து ஃபேமஸ் முரல் பெயிண்டிங்ஸ் இருக்குது. மினியேச்சர் பெயிண்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்மால் சர்ஃபேஸில் வரையக்கூடியது. இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பஹாரி ஸ்கூலும் ராஜஸ்தானி ஸ்கூலும் நார்தன்லேயும், சதர்ன் சைடில் மைசூர் ஸ்கூலும் தேஞ்சூர் ஸ்கூலும் மினியேச்சர்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் பெயிண்டிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பஹாரி பெயிண்டிங்ஸோட தீம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எபிக்ஸ், மித்ஸு, லெஜண்ட்ஸு, பர்னாஷா, பரஹன்சா, ராகமாலா இது எல்லாமே தான் வந்து அவங்களோட தீமாக இருக்குது.
இதோட லோக்கல் சென்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பஹாரி பெயிண்டிங்ஸ் அதுவே ஒரு ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங்கு. அதுலேயும் நிறைய லோக்கல் சென்டர்ஸ் இருக்குது. காங்க்ரா, குலு, பசோலி, குல்லர், சம்பா, கார்வால், பிலாஸ்பூர், ஜம்மு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதோட லோக்கல் சென்டர்ஸ். கொஷின்ஸ்லாம் இப்படி கொடுத்து கேட்கலாம். பஹாரி சென்டர்ஸோட லோக்கல் சென்டர்ஸ் என்ன, பஹாரி பெயிண்டிங்கோட லோக்கல் சென்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அல்லது எது வந்து லோக்கல் சென்டரில் பஹாரியில் எது வந்து லோக்கல் சென்டரில் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கிறது கொடுத்துட்டு வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்கலாம். மாடர்ன் பீரியடில் வெஸ்டர்னைஸ்டு பிரிட்டிஷ் பீரியட் உள்ளே வந்ததுக்கப்புறமேல முகல்ஸ் இருக்கவங்களும் முகல்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வரலும் இருக்குது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் உள்ளே வரதுக்கப்புறம் யூரோப்பியன்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறமேல வெஸ்டர்னைஸ்டு லோக்கல் ஸ்டைல்ஸ் இதெல்லாமே மாறுது, பெயிண்டிங்ஸும் மாறுது. இது வந்து எப்படி மாறுது அப்படின்னோம்னா சோசியல் லைஃபு, ஃபெஸ்டிவல்ஸு, முகல் மானுமெண்ட்ஸ், இந்த மாதிரி தீம்ஸ் மாறுது. யூரோப்பியன் மாடல் ஸ்கூல்ஸில் கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ் இந்த மூணுமே தான் வந்து அவங்களோட யூரோப்பியன் பிரிட்டிஷோட இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த மூணுமே தனி ஸ்கூல்ஸாக ஒன்று இண்டிவிஜுவல் ஸ்கூல்ஸாக டெவலப் ஆக ஆரம்பிக்குது. இதில் ராஜா ரவிவர்மா வந்து அவரோட ஆயில் பெயிண்டிங்ஸ், ட்ரிவாங்கூரில் இருந்த ராஜா ரவிவர்மாவோட ஆயில் பெயிண்டிங்ஸ் வந்து உலக அளவில் ஃபேமஸ் ஆனது. அவர் எந்த தீம்ஸ் பேஸ் பண்ணி வரைஞ்சார் அப்படின்னா மித்தாலஜிக்கல் அண்ட் சோசியல் தீம்ஸ் பேஸ் பண்ணி தான் நிறைய பெயிண்டிங்ஸ் வரைஞ்சார். மாடர்ன் ஸ்கூலில் பெங்கால் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட், இதில் வந்து முக்கியமான பர்சன்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகரும் அபிந்தர்நாத் தாகரும் தான். ரவீந்திரநாத் தாகரோட சாந்தி நிகேதனில் வந்து கலாபவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் உருவாக்கி அதுக்கு வந்து பெயிண்டிங்ஸ்க்காகவே தனியாக பயிற்சி கொடுத்துருக்காங்க. இபி ஹேவல், ஆனந்த கேதிஷ், குமாரசாமி இவங்க எல்லாமே வந்து ஃபேமஸ் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. நந்தலால் போஸ் வந்து இந்தியன் ஃபோக், ஜாப்பனீஸ் இது ரிலவெண்ட்டான பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிருக்காரு. வினோத் பெஹாரி முகர்ஜி வந்து ஓரியண்டல் ட்ரெடிஷன் வரைஞ்சிருக்காரு. ராம்கின்கர் பாஜி இவர் வந்து ஒரு ஃபேமஸ் பெயிண்டராக இருந்திருக்காரு. ஜாமி ராய் இவங்க வந்து பாலா பெயிண்டிங், முன்னே பார்த்தோம்லே பாலா பெயிண்டிங், அந்த பாலா பெயிண்டிங்க்கும் காலிகட் பெயிண்டிங்ஸ், பெங்காலோட காலிகட் பெயிண்டிங் இதையுமே வரைகிறதுல ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காங்க. அமிர்தாஸ் ஷேர்கில் இவங்க தான் வந்து ஒரு விமன் பெயிண்டர். இவங்க விமன் பெசன்ஸு, லோக்கல் விமன்ஸை பற்றியும் பெசன்ஸை பற்றியுமே இவங்களோட பெயிண்டிங்ஸ் இருக்கும். இவங்க வந்து ரொம்ப சின்ன வயசில் இறந்துட்டாலுமே வந்து இவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு பெயிண்டராக அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. ராஜஸ்தானி பெயிண்டிங்ஸில் வந்து 4 முக்கியமான ஸ்கூல்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேவார் ஸ்கூல், மார்வார் ஸ்கூல், ஹதோத்தி, துந்தர், இந்த 4 ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஸ்கூலுக்குள்ளேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் ஆஃப் பெயிண்டிங் இருக்குது. மேவாரில் வந்து சாவந்த், நந்த்வாரா, தேவார்க், உதய்பூர், சாவார் இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் ஆஃப் பெயிண்டிங் இருக்குது. மார்வாரில் வந்து கிருஷ்ணகார்க், பிக்கானீர் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் இருக்குது. பிக்கானீர் வந்து ஜோத்பூர், நாக்பூர், பாலி, கானேரோ இந்த ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது. ஹடோட்டியில் வந்து கோட்டா, புண்டி, ஜால்வார் இந்த ஸ்டைல்ஸ் ஆஃப் பெயிண்டிங் இருக்குது. துந்தரில் வந்து ஆம்பர், ஜெய்ப்பூர், ஷேக்வாத்தி பெயிண்டிங், உனியாரா ஸ்டைல்ஸ் ஆஃப் பெயிண்டிங் இது எல்லாமே வந்து இதில் இருக்கக்கூடிய ஒன்லையும் ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங்லேயும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ். டெக்கரேட்டிவ் ஆர்ட்ஸுக்கு வந்து ஒவ்வொரு ஏரியாலும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. ரங்கோலி அப்படின்ற வந்து நார்த்தில் சொல்கிறாங்க. அல்பனா வெஸ்ட் பெங்கால் வந்து அல்பனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐப்பன் அப்படின்னு சொல்லி உத்தராஞ்சலில் சொல்கிறாங்க. ரங்காவல்லி அப்படின்னு கர்நாடகாவில் சொல்கிறாங்க. கோலம் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறோம். மந்தனா அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேசில் சொல்கிறாங்க. மிதிலா பெயிண்டிங் இன்னொரு பேர் மதுபானி பெயிண்டிங். இது பெரும்பாலும் யார் வரைவாங்க அப்படின்னா விமன் தான் வரைவாங்க. பீகாரில் மிதிலா ரீஜனில் இது ரொம்ப ஃபேமஸானது. 3D இமேஜஸ் வரைவாங்க. வெஜிடபிள் கலர்ஸ், எர்த்தன் கலர்ஸ் தான் கொடுப்பாங்க. பெரும்பாலான பெயிண்டிங்ஸ், இந்தியன் பெயிண்டிங்ஸ் வந்து பெரும்பாலான பெயிண்டிங்ஸ் வந்து வெஜிடபிள் கலர்ஸும் எர்த்தன் கலர்ஸும் மினரல் கலர்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் வரைஞ்சி டெவலப் ஆகிருக்கும். கவு டங் ட்ரீட் பண்ண பேப்பரில் வந்து இவங்க வரைவாங்க, இதை வந்து வரைவாங்க. இவங்களோட தீம் மேக்ஸிமம் எது எப்படி இருக்கும்னா சீதாஸ் எக்ஸைல், ராம லக்ஷ்மணா ஃபாரஸ்ட் லைஃபு, இமேஜஸ் ஆஃப் மித்தாலஜி, சன்னு, மூணு, துல்சி, கோட் சீன்ஸு, வெட்டிங் அண்ட் சோசியல் ஹேப்பனிங் இது எல்லாமே தீமாக வச்சு வரைவாங்க. இந்த தீம் வரைகிறப்போ நடுவில் இருக்கக்கூடிய கேப்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளோரா, அனிமல்ஸு, பேர்ட்ஸு, ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ் லைக் ஸ்கொயரு, சர்க்கிள் இந்த மாதிரி இது பண்ணி அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுவாங்க.
இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மதர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பெண் குழந்தை இருக்கக்கூடிய அம்மாக்கள் வந்து பெண்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்களுக்கு கிஃப்ட்டுக்காக ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நான் ஒரு பெயிண்டிங் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த பெயிண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, பெண்களுக்கான அட்வைஸ் டு வே டு லீட் ஹாப்பி லைஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த பெயிண்டிங்ஸ்லேயும் கம்யூனிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பர் காஸ்ட் வரையக்கூடிய பெயிண்டிங்ஸ் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாகவும், லோயர் கிளாஸ் பீப்புள்ஸ் வரக்கூடிய பெயிண்டிங்ஸ் வந்து ரெட்டும் பிளாக்கும் கலந்ததாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கலம்காரி எடுத்துட்டோம் அப்படின்னா, களம் அப்படின்னா பென் அதாவது ப்ரஷ் மூலமாக வரையக்கூடிய பெயிண்டிங்கு ஆந்திர பிரதேஷில் வரையக்கூடியது. இது வந்து பெரும்பாலும் ஆண்கள் வரையக்கூடிய பெயிண்டிங். அங்கே வந்து முன்ன வந்து மதுபானி வந்து பெண்கள் வரையக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து கலம்காரி வந்து ஆண்கள் வரையக்கூடியது, பெரும்பாலும் ஆண்கள் வரையக்கூடியது. ஹேண்ட் பெயிண்டடு, அதே சமயத்தில் பிளாக் பிரிண்டடும் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ரீ காளஹஸ்தி தான் வந்து இதோட பெஸ்ட் சென்டராக இருக்குது. மசூலிப்பட்டினமும் ஒன் ஆஃப் த சென்டராக இருக்குது. டெம்பிள்ஸோட இன்னர் பகுதியில் கிளாத்தை வச்சு டிசைன் பண்ணி, பெயிண்டட் கிளாத்ஸை வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ராமாயண, மகாபாரதா, ஹிந்து மித்தாலஜி இதெல்லாம் தான் இதோட தீமாக இருக்கும். எவ்ரி சீனும் வந்து ஒவ்வொரு சீனை சுற்றியும் வந்து ஃப்ளாரல் டெக்கரேட்டிவ் கொடுத்துருப்பாங்க. கார்மெண்ட்ஸு, பெட் கவர்ஸு, கர்டைன்ஸு இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த கலம்காரி இருக்குது. கலம்காரி சாரீஸ் கூட இருக்குது. கலம்காரி பெட்ஷீட்ஸ் இருக்குது. துணியில் வரையக்கூடியது. பட்டச்சித்ராவும் பாடும். பட்டச்சித்ரா அப்படின்றது வந்து ஒரிஷாவில் வரையக்கூடியது. கேலிகட் பெயிண்டிங்ஸ் பின்னாடி பார்ப்போம். இந்த கேலிகட் பெயிண்டிங்ஸ் மாதிரி வரையக்கூடியது தான் இந்த பட்டச்சித்ரா. கிளாத்தில் வரையக்கூடியது தான். ஹிந்து மித்தாலஜியை யூஸ் பண்ணி ஹிந்து மித்தாலஜியில் வரக்கூடியது தான் இதோட தீமாக இருக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இது வந்து ஒரு 700 இயர் ஓல்டு பெயிண்டிங்கு. ஸ்க்ரால் பெயிண்டிங்கு, லோக்கல் டெய்ட்டிஸ் தான் இங்கே அதிகமாக இது பண்ணுவாங்க. இதோட சென்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பில்வாரா, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பில்வாரா டிஸ்ட்ரிக்ட் தான் இதோட சென்டர். இங்கே வந்து இதோட தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டெய்லி லைஃப் ஆஃப் எ பெசன்ட்டு, ரூரல் லைஃபு, பேர்ட்ஸ் இதெல்லாம் தான் இதோட தீமாக இருக்குது. கோண்ட் ஆர்ட் இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரைபல் ஆர்ட்டு. ஹைலி சொஃபஸ்டிகேட்டட் அண்ட் அப்ட்ராக்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட். கோண்ட் ட்ரைப்ஸ் இவங்க தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ட்ரைப்ஸ். இந்த ட்ரைப்ஸ் வரையக்கூடிய பெயிண்டிங்ஸ் தான் இந்த கோண்ட் ஆர்ட். மத்திய பிரதேஷில் இருக்காங்க. ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒடிஷா இந்த பகுதியிலையும் சில இடங்களில் பேட்சாக இருக்காங்க. ஸோ இவங்க வரையக்கூடியது தான் இந்த கோண்ட் ஆர்ட். அடுத்து வார்லி பெயிண்டிங்கும் ஒரு ட்ரைபல் ஆர்ட். வார்லி ட்ரைப் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய வார்லி ட்ரைப்ஸ் வரைகிறாங்க. ஃப்ளவர்ஸு, வால்ஸு இதெல்லாம் தான் வரைவாங்க. ஒயிட் கலரு, லோக்கல் வெஜிடபிள் க்ளூ, பிளெயின் கான்ட்ராஸ்டிங் பேக்ரவுண்டில் இதை வரைவாங்க. ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸு ரொம்ப செக்யூலராக இருக்கக்கூடியது. விமென் காடஸ் அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. செக்யூலராக இருக்கும். கடவுள் படங்கள் இருந்தாலும் பெண் தெய்வங்களுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. கேலிகட் பெயிண்டிங்ஸ் கேலிகட் அப்படின்ற வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய கேலிகட் பெயிண்டிங்ஸ் தான். காளி டெம்பிளுக்கு வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய காளி டெம்பிளோட ஸ்ட்ரீட்டில் வரையக்கூடியது தான் இந்த கேலிகட் பெயிண்டிங்ஸு. அங்கேருந்து டெவலப் ஆனது. காளி டெம்பிள் ஸ்ட்ரீட்லேருந்து டெவலப் ஆகி வெஸ்ட் பெங்கால் அன்னைக்கு பரவி இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் பெயிண்டிங்ஸ். மோஸ்ட்லி இதோட தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த காளி தெய்வம் தான் அதோட மோஸ்ட்லி தீமாக இருக்கும். அது இல்லாமல் ஹிந்து காட்ஸ், மித்தாலஜிக்கல் கேரக்டர்ஸ் இவங்க எல்லாமே இருப்பாங்க. பத்துவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பட்டுவாஸ்னால் யாருன்னா, பெயிண்டர்ஸ் ஆன் கிளாத்தில் பெயிண்ட் வரையக்கூடியவங்க தான். இவங்கள தான் பட்டுவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, டெக்கான் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங்காக இருக்குது. இதில் சப்டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, பிஜப்பூர், கோல்கொண்டா, அகமத் நகர் இந்த ஏரியாலலாம் இருக்குது. இது வந்து இதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நார்தர்ன் ட்ரெடிஷனு ப்ளஸ் வந்து விஜயநகர் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங் இது ரெண்டும் மிக்ஸ்டாக இருக்கக்கூடியது தான் டெக்கான் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங்காக இருக்குது. ப்ரீ முகல் பெயிண்டிங் ஆஃப் மால்வா இதோட இன்ஃப்ளூயன்ஸும் விஜயநகர் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங் இதோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது. அதுக்கடுத்து மைசூர் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங் இதுவும் இன்னொரு சவுத் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங்கு.
இது மினியேச்சர் டைப் ஆஃப் பெயிண்டிங்கு. விஜயநகர் ரூலர்ஸ் வந்து இதை வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரஷஸ் வந்து கேமலோட ஹேரு, ஸ்கிரிலோட ஹேரு, கோட்டோட ஹேரு இதை யூஸ் பண்ணி தான் ப்ரஷஸ் ரெடி பண்ணுறாங்க. அந்த ப்ரஷஸ் யூஸ் பண்ணி தான் இந்த பெயிண்டிங்ஸை இது பண்ணுறாங்க. வெஜிடபிள் மினரல் கலர்ஸ் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஹிந்து மித்தாலஜி அண்ட் காட்ஸ் தான் இதோட தீமாக இருக்குது. அடுத்து தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸு. தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா GI டேக் வாங்க இருக்க ஒரு பெயிண்டிங். மினியேச்சர் டைப் ஆஃப் பெயிண்டிங் தான் இது. நாயக்காஸ் ஆஃப் தஞ்சாவூர் தான் இதை வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காங்க. 16th செஞ்சுரிக்கு அப்புறமேல் தான் இது டெவலப் ஆகிருக்கு. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோல்டு கோட்டிங். இந்த கோல்டு கோட்டிங்காகவே இது ரொம்ப ஃபேமஸான பெயிண்டிங்காக இருக்குது. GI டேக் வந்து 2007-2008 வந்து இதுக்கான இந்த GI டேக் கிடச்சிருக்கு. ரிச் ஃப்ளாட் விவிட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் ஐகானிக் காம்போசிஷன், கிளிட்டரிங் கோல்டு ஃபைல்ஸ், கிளாஸ் பீட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் ப்ரீசியஸ் செமி ப்ரீசியஸ் ஜெம்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஹிந்து மித்தாலஜி அண்ட் காட்ஸ் தான் இதோட தீமாக இருக்குது. சரி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் பார்த்தோம். அதில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி இந்த பெயிண்டிங்ஸ்க்காக என்னென்ன கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நேஷ்னல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட். இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட்டு ஒன்று. டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸாகவும் பிரான்ச்சஸ் வந்து மும்பையிலையும் பெங்களூர்லேயும் இருக்குது. அடுத்த லலித் கலா அகாடமி, இதுவும் டெல்லியில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி கொஷின் 2013 UPSCயில் கேட்ட கொஷின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்: அஜந்தா கேவ்ஸ், லெப்பாக்சி டெம்பிள், சாஞ்சி ஸ்தூபா. இதில் வந்து எது முரல் பெயிண்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முரல் பெயிண்டிங்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம முன்னே சொல்லிட்டோம். அடுத்து வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின், பாண்டியர்களின் ஓவியக்கலையை பறைசாற்றுவது: சித்தன்னவாசல், மதுரை, மானமாமலை, தொண்டி. இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லேயும் கேட்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நாளைய AS யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கு வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறோம். நன்றி.